அதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு தான் அங்க அங்க வந்தான் பாரு இன்னி 4 மாசத்துல என் தலைவன் ஆதி கவிச்சந்திர பாத்தியா இல்லையா டீசர் பாத்தியா இல்லையா அதுல வந்து ரியாக்ஷன் என்ன இங்கிலீஷ்ல போட்டிருக்கு as I am suffering from vaccine ஓகே ஹலோ வணக்கம். ஹலோ எவ்ரிவன். ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணி சீரியஸ்லி நான் சொல்றேன் விடாமுயற்சிக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு தியேட்டர்ல உட்கார்ந்துருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட. ஆல்ரெடி வந்துட்டு 1000 விஷயம் சொல்லிட்டாங்க, அது இது இது நம்மளே ட்ரைலர்ல பாத்துட்டோம். இருந்தாலும் எனக்கு மகிழ் திருமேனி ரொம்ப பிடிக்கும், அஜித்தும் ரொம்ப பிடிக்கும், அனிருத் வேற மியூசிக், த்ரிஷா வேற இருக்காங்கன்னு ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் அடுக்கிக்கிட்டே போனதுனால பெரிய ஒரு நம்பிக்கையோட போய் உட்கார்ந்துட்டேன். உங்களுக்கு பிடிக்கல என்னது? உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருந்துச்சு. தப்பிச்சுட்டான். நல்லா இல்லன்னு சொல்லடா, நான் அந்த இங்கிலீஷ் படம் ஆல்ரெடி பாத்துட்டேன். ஓ ஆமா, நீங்க அதை பாத்துட்டீங்க, அதனால நீங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கு உங்களுக்கு. நான் அந்த படம் பார்த்தது இல்லை, அதனால எனக்கு புதுசா இருக்கு. நான் எதிர்பார்த்தது ஒன்னே ஒண்ணுதான், என்னன்னா மகிழ் திருமேனி ஹேஸ் ஹிஸ் ஓன் ஃபேன் பேஸ். லைக் ஒரு தடம், அவரோட இன்டர்வியூலாம் நான் நிறைய பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் பேசுறதே ரொம்ப பிடிக்கும். அவரோட பேஸ் வாய்ஸ்ல அவர் பேசுறது அதுவே ஒரு கதை சொல்ற மாதிரி தான் இருக்கும். அதை எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்றது மிச்ச விஷயங்கள் எல்லாம் பாக்குறப்போ ஸோ எனக்கு கியூரியாசிட்டி, ஓகே நம்ம தலைவோட மகிழ் திருமணி சேர்றப்போ ஒரு மேஜிக் அங்க நடக்க போகுது, கதை 1000 இருக்கட்டும்டா, ஸ்கிரீன் பிளேல என் தலைவனை மிஞ்ச முடியுமா அப்படின்னு நினைச்சுதான் போய் உட்கார்ந்தேன். அடவே போயிருச்சு, இனிமே அதை பத்தி பேசி என்ன, அதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு தான் அங்க வந்தான் பாரு இன்னி 4 மாசத்துல என் தலைவன் ஆதி கவிச்சந்திர பாத்தியா இல்லையா டீசர் பாத்தியா இல்லையா அதுல வந்து ரியாக்ஷன் சொல்றேன் சம்பவம் எப்படி இறக்கி இருக்கான் பாத்தியா இல்லையா. டீசரே பயங்கரமா இருந்துச்சு, ட்ரைலர் எப்படி இருக்குன்னு பாப்போமா. பட் ஐ எம் ரியலி வெயிட்டிங் ஃபார் இட். அடேங்கப்பா மார்க் ஆண்டனி மாதிரியா, சூப்பரா இருக்கு பிரபு, பிரியா வாரியர், பிகிலு. இப்பதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். வரலாறு நீ பெரிய வில்லன் கேள்விப்பட்ட? வில்லன் 1 2 அமெரிக்கால இந்த படத்தோட சூப்பரா இருக்கு என் கேம்ல. சீரியஸ்லி நான் தான்டா உனக்கு வில்லன். வில்லன் ஓடி ஏய் வேற அந்த வார்த்தைய கொம்பு My fucking ஏன்னா அஜித் டயலாக் யோசனா so sweet. ஓ ஸ்வீட். ஓ இது பாருங்க, அந்த இது மாதிரி இருக்கு மார்க் ஆண்டனில அந்த பீட் படி கட். ஆமா எங்க அப்பாவை கார்ல இருந்து நடு ரோட்ல தள்ளி விட்டது. தம் எனக்காக விட்டேன், சரக்கு என் வைஃப்காக விட்டேன், வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன். ஆனா என் பையனுக்கு விட்டதை தொட்டுதானே ஆகணும். ஆக்டிங்களா இல்லையா நம்ம எங்க இருக்க போயிருக்காரு. 10 கிலோ கறி வேணும் பாய். இருங்க சார், உங்க கார்டுல ஒரு 16 நம்பர் இருக்கும், அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? அவன் பயத்துக்கே பயம் காட்டுறான். கை இருக்கும், கால் இருக்கும், என்ன பண்ண சொல்லு, மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், இதுதானே ஆனா உயிர் தலைன்னு தீனா தானே. சிம்ரன் வந்துட்டு கேமியோ பண்றாங்க முன்னாடி சொன்னாங்க. எங்கப்பா ஆனா அதாவது 1-2 ரெஃபரன்ஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப எனக்கு என்ன தெரியுமா, நீ எங்க சொல்றது எங்க ஆரம்பிக்கிறது தெரியல, ஏன்னா அப்படி வந்துகிட்டு இருந்துச்சு. இது அஜித்துக்கு 63வது படம், 62 படத்தோட ரெஃபரன்ஸ் உள்ள இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுல இருந்துச்சாங்க வரலாறு, அதுக்கப்புறம் இன்னொரு படம் பேர் என்ன சொல்லுவாங்க தெரியல, ஆனா அது முடிஞ்சு 3ஆவதா வில்லன் வரும். அந்த மாதிரி வரிசையா பார்த்தனா படத்தோட பேரோட ரெஃபரன்ஸ் தான் வருதுன்னு பார்த்தா படத்தோட மங்காத்தா சீன் சொல்லி எங்க அப்பாவை தள்ளி விட்டதாவதாங்கிறா. ஆமா, பிரபு என்னன்னா இவன் பயத்துக்கே பயம் காட்டுறவங்க என்னன்னு தெரியல, அதுல அப்படி சொன்னேன் மீம்லாம் வருதுடா, இருங்க பாய். ஆமா, அது கூட ஒரு கார்டு மேல இருக்க 16 அது வந்துட்டு ஒரு ஸ்கேம் கால். நார்த் இந்தியன் வந்துட்டு அது டெம்பிள் மங்கி செஞ்சு நான் பாத்திருக்கேன். அதான் டெம்பிள் மங்கி அந்த ஜோக்க தான் அவன் செஞ்சு, அதான் இவரு செஞ்சிருக்காரு. சீரியஸா சொல்றேன், நல்லா இருந்துச்சு. ஒரு பாக்குறப்பே சம்திங்ஸ் லைக் இந்த மாதிரி
இந்த மாதிரி அஜித் பேசி கடைசியா என்ன பண்ணுவாரு, காமெடி பண்ணுவாரு, அதெல்லாம் ஓகே பட் லைக் இட்ஸ் இன் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ஷேட். ஆனா எனக்கு வந்து லுக்கு அது விடுங்க, லுக்கு உண்மையா வேற மாதிரி இருந்தாரு. அந்த கேரக்டர் வந்து அந்த அந்த ரவுடி, ஆனா வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஜாலி ஃபன் மோட்னா எனக்கு இது ஞாபகம். என்ன பண்ணுது ஏதாலமா அந்த அந்த ரவுடி வந்து ஜாலி மோட்ல இருப்பாரு, ஆனா ரவுடி அந்த மாதிரி. ஆனா இது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆமா கொஞ்சம் போஷான ரவுடி. இவன் வேற கொஞ்சம் நல்லா இருந்தான். பேர் என்ன? அர்ஜுன் தாஸ். அவன் வந்து சீனு அவங்க அவன் எடுத்துட்டு உள்ள வந்தவனே இப்பதான் உங்க வரலாற பார்த்தேன் அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த ட்ரைலர் பாக்குறப்போ நடுவில் வேற சொல்றாரு இந்த மாதிரி தம்ம வந்துட்டு நம்ம டம் இதுக்காக விட்டேன், இது இதுக்காக விட்டேன் அந்த மாதிரி. அப்ப ரவுடிசம் வந்து வயலன்ஸ் வந்து என் பையனுக்காக விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஒரு விஷயம் கன்ஃபார்ம், இது அந்த கொரியன் படம் இல்ல. ஓகே, கொரியன் படம் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஆமா, இதுல தான் பையன்லாம் கட்டுனாங்க, பையன்லாம் கட்டுறாங்க. ஸோ அப்போ ஒண்ணு அந்த கதை இல்ல, இன்னொன்னு இந்த கதையில மறுபடியும் இப்பதான் வந்துட்டு இவர் வந்துட்டு இதெல்லாம் விட்டுறாரு, வயலன்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஒரு பிசினஸ் மேனா இருக்காரு. அப்படித்தான் அங்கங்க லைக் பிசினஸ் மேன் மாதிரி தான் இருக்கு பாக்குறதுக்கு. ஒருவேளை அவர் பையனை கடத்திடுறாங்களோ இல்ல அவங்க பையனை டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்களோ அர்ஜுன் தாஸ், வேற எதுக்கோ பிசினஸ் மேன் காசோ வேற ஏதோ வேணுங்கிறதுனால அவன் யாருன்னு தெரியாம கடத்திடுறாங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹி கோயிங் பேக் டு நம்ம பாஷா மாதிரி தான். பாஷா கதையை கொஞ்சம் உல்டா பண்ணி என்ன கதைன்னு தெரியல நம்ம ஒன்னு சொல்லி சொல்றேன். நான் ட்ரைலரை வச்சுதான் சொல்றேன். பாஷால எப்படி லைக் நார்மலா நார்மல் மனுஷனா இருப்பா, போயிட்டு அவன் டச் பண்ணுவான், இந்த மாதிரி தானே ஏதோ ப்ராப்ளம். ஆமா, அப்ப வந்துட்டு அப்பதான் இவன் யாருன்னு அவனுக்கு தெரியாம தான் செஞ்சிருக்கான். போயிட்டு வரலாறு எடுத்து பாக்குறான், பெரிய வில்லன்னு தெரிஞ்ச உடனே அது ஒண்ணு பண்ணீங்களா போட்டோ ஒன்னு பாக்கும்போது ஒரு பில்லா. ஆமா ஆமா ஆமா. அப்ப டீசர்ல ஒரு சொல்லிப்பான் ரெட் டிராகன் திருப்பி வரானா அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், ரெட் டிராகன் தான் இவனோட ரவுடி பேரு. மார்க் ஆண்டனி மாதிரி தான் ட்ரைலரே அந்த பீட்ல கட் பண்ணிடுறாங்க. அந்த இதுல ஞாபகம் இருக்கா, அந்த ட்ரைலர் சூப்பரா கட் பண்ணியிருந்தாங்க. ஆமா, ட்ரைலர் பாக்குறப்ப எனக்கு கொஞ்சம் கியூரியஸா தான் இருக்கு. இந்த 3 நல்லா இருக்கு. ஐயோ, அதனாலதான் நான் சொன்னேன் எதை எடி பண்றோம் இது இன்னைக்கு பாக்கதானே போறேன். நாளைக்கு எல்லாம் தியேட்டர்ல படம் பார்த்துருப்பாங்க, அப்பதான் ரியாக்ட் பண்ணி போட்டு. அப்புறம் அதுதான். உனக்கு வேற ஏதாவது? சிம்ரன்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எவ்வளவு கேரக்டர், ஏகப்பட்ட கேரக்டரா. பிரபு பிகில்ல வில்லனா ஜாக்கி ஷெராஃப். ஆமா, அவரு ஜாக்கி ஷெராஃப் இருந்தாரு. டாம் சாக்கோ அது ஓகே. அதுக்கப்புறம் பிரியா வாரியர். ஆமா, கண்ணடிப்பாளு அவ. ஆனா ஆதிக் ரவிச்சந்திரன் ஏதோ ஒரு பிளான்ல தான் இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். நான் எல்லாத்தையும் சொன்னீங்க, டாக்கி வந்தாரு சொல்லவே இல்லை நீங்க. அத வளர்ந்துற மாதிரி அவ பாட்டு போட மட்டும் பண்ணல ப்ரோ, அது வீடியோ இருந்தாரு. I'm so happy to see Daki in this trailer. நம்ம ஊரு உங்க ஊரு சரி எப்படி வேணா சொல்லு, நம்ம ஊர் ஆள் ஒருத்தர் அங்க இருக்காங்கிறப்போ லைக் சூப்பரா இருந்துச்சு. அதுவும் புலி சாங் வேற. அது அங்க கூட தெரியும் தானே உங்களுக்கு? அங்க ரொம்ப ஃபேமஸ் தான் இல்ல, ஆனா இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க தெரியும். பட் புலி சாங்லாம் புதுசு தான். அக்கா வாங்க முடியாது, ஏன்னா அக்கா மகன் நிறைய வாட்டி பேசிட்டாங்க. ஆமா, இந்தியால இவரு நம்ம சசிகுமார் டான்ஸ் ஆடி எப்படி இருக்கு. பரவாயில்ல, புலியும் நல்ல சாய்ஸ் தான். அதுவும் பயங்கரமா தான் இருந்துச்சு. வேற என்ன இருந்துச்சு, த்ரிஷா பார்க்க ரொம்ப அழகா இருந்தாங்க. இப்ப நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல இன்ட்ரோ ஆரம்பிக்கும் போதே ரொம்ப எதிர்பார்த்து போனேன் அப்படின்னு, அங்க கொஞ்சம் லேட் ஆன் பண்ணதே இங்க வந்து அது வந்துட்டு பொங்கல் கொஞ்சம் டேஸ்ட் இல்லாம போயிடுச்சு. அதனால பிரியாணி நமக்காக எடுத்துட்டு வந்திருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன். இங்க வந்து கரெக்டா இருந்தோம். ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா டாக்கி மாதிரி? பாருங்க எடுங்க, இதெல்லாம் நான் பார்ப்பேன், திரும்பி பார்ப்பேன். இந்த சாங்கே சூப்பரா இருக்கு. ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அழகா இருக்காங்க. த்ரிஷா அவரு ஸ்ரேகா புஷன் பிரசன்னா டாம் சாக்கோ. இப்பதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். வரலாறு நீ பெரிய வில்லன் கேள்விப்பட்ட? வில்லன் இது நல்லா இருக்கு சாங் பாக்குறது. ஆனா எங்க இல்ல, நான் தாண்டா உனக்கு வில்லன். இந்த ஃப்ரேம் நல்லா இருக்கு. அதான் மாவில மிஸ்கின் மேல சோ ஸ்வீட். எனக்கு இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும், அந்த பீட்டுக்கு எது மாதிரி கட் பண்றது. எங்க அப்பாவை கார்ல இருந்து நடு ரோட்ல தள்ளி விட்டதே அவர்தான். தம் எனக்காக விட்டேன், சரக்கு என் வைஃப்காக விட்டேன்,
வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன். ஆனா என் பையனுக்கு ஒண்ணுனா விட்டதை தொட்டு. அதான் மகளா ஏகே வராரு வழி விடுறான். ஏகே வராரு வழி விடுறான். 10 கிலோ கறி வர பாய். இருங்க பாய். சார், அந்த கார்டுல ஒரு 16 நம்பர் இருக்கும். அந்த 16 நம்பரை கொஞ்சம் சொல்றீங்களா சார்? பயத்துக்கே பயம் காட்டுறேன். கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர். காடி செம்மையா இருக்கு. அந்த இதுல கூட பாருங்க பேர் வரும்போது காடி பேட் பாய். டார்கி தான் சொல்றாரு பாத்தியா, குட் பேட் அக்லிங்கிறது டார்கி சொல்றாரு. எப்படி நோட் பண்ண பாத்தியா? இதுக்குதான் ரெண்டா இன்னொரு இது பார்த்தா வேற ஏதாவது கண்டுபிடிக்கலாம். ஆனா நீங்க ஒண்ணு யோசிச்சீங்களா, ஒரு ட்ரெய்லர்லயே இப்போ இதெல்லாம் காட்டாம இருந்தா, இப்போ அவன் பயத்துக்கே பயம் காட்டுறான், இதெல்லாம் நம்ம ட்ரெய்லர்ல பார்க்காம தியேட்டர்ல பார்த்தா நம்ம எப்படி கத்திருப்போம். ஓகேவா? அந்த மாதிரி அவ்வளவு ஹை பாயிண்ட் எல்லாத்தையும் ட்ரெய்லர்லயே காட்டிட்டாங்கன்னா அப்ப படத்துல இன்னும் எவ்வளவு இருக்கும்? கண்டிப்பா வச்சிருப்போம். எல்லாமே இதெல்லாம் வந்து ஒரு 10% கூட காட்டியிருக்க மாட்டாங்க. அந்த அந்த இன்ட்ரெஸ்டிங்கான அந்த பேரு என்ன சொன்ன நகெட்ஸ். எடிட்டிங் டேர்ம்ல என்ன சொல்லுவாங்கன்னா காலிங் ஆட்ஸ் நகெட்ஸ். பர்பஸ்ஃபுல்லா ஷூட் பண்ணதும் இதுக்கு ஆடியன்ஸ்க்காக தான். அது எடிட்ல அந்த கட்ல வச்சதும் ஆடியன்ஸ்க்காக தான். they know இதை வைக்கணுங்கிறதுக்காக தான் எடுத்துருப்பாங்க. ஸோ தட்ஸ் கால்ட் நகெட்ஸ். அந்த ஹை பாயிண்ட் மூமெண்ட்ல வரப்போ ஓகே they know ஓகே இதை வை பிளான் பண்ணிடுவாங்க. முன்னாடியே பிளான் பண்ணுவாங்க. இதெல்லாம் சும்மா அப்படியே எடுத்து கட் பண்றதெல்லாம் கிடையாது. ட்ரெய்லருக்காகவே அது மாதிரிதான் ட்ரைலர்ல முன்னாடியே லைக் எப்படின்னா சில விஷயங்கள்லாம் ஆல்ரெடி இப்படிதான் ட்ரைலர் வரப்போகுதுங்கிறது அந்த எடிட்டர் முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணிருவேன். இதெல்லாம் என்கிட்ட கொடுத்தா செம்மையா செய்வேன் ப்ரோ. ஆனா இது உண்மை சூப்பரா இருக்கு. எனக்கு அந்த மாதிரி பிடிக்கும்னு சொல்றேன். ஓகே, இது விட செம்மையா செய்வேன்னு சொல்லல, எனக்கு இந்த மாதிரி அப்படிதான் அந்த இல்ல அப்படி சொல்லல. இந்த பாட்டுலயே வந்து அந்த கட்டுக்கு இது பண்ணது நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சூப்பரா இருந்துச்சு. சவுண்ட் டிசைன் நல்லா நோட் பண்ணி பாரு. அந்த அடிக்கு அந்த சவுண்டே இருக்காது. நல்லா வேணா கட் பண்ணுவேன். நானும் எடிட்டர், நான் சொல்றேன் அவனுக்கு அது எப்படி பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் தே வில் ஒர்க் ஆன் ஃபுட்டேஜ் இல்லாம சவுண்ட்ல தான் ஒர்க் பண்ணுவாங்க. தே வில் டிசைன் த சவுண்ட், எங்கெங்க பீட் வைக்கணும், எங்கெங்க இது வைக்கணும் எல்லாம் வச்சுட்டு டைம்ல ரெடி பண்ணிட்டு தென் தே அரேஞ்ச் த ஃபுட்டேஜ் அக்கார்டிங் டு தட்ஸ் ஹவ். இந்த மாதிரி எடிட்ஸ்லாம் பண்ணுவாங்க. பீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டேஜ் வைக்குவாங்க. ஃபுட்டேஜை கட் பண்ணிட்டு அதில் பீட்டு ஆடியோ வைக்கிறது. இப்போ நான் எப்படி என்னோட இது பண்றேன் டிராயிங் வீடியோ, நான் வந்து பீட்டு தான் எடிட் பண்ணுவேன். ஆமா, என்னோட அதுக்கப்புறம் தான் எடிட். ஆமா, ட்ரைலர்ல அப்படிதான் பண்ணும். முக்கியமா இந்த மாதிரி ட்ரைலர்ஸ் அப்படிதான் பண்ணும். எடிட்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நான் ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன்.